வெல்கம் டு திசியாஸ் கிச்சன். திசியாஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளே மீனை க்ளீன் பண்ணி மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போலாம் கடையில் மீன் கொடுத்து க்ளீன் பண்ணுறது கிடையாது. நானே வீட்லேயே தான் க்ளீன் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி சமைக்கிறது. எனக்கு பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ண தெரியாது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். எப்பவும் போல் தான் கீழே நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அருவாமனையும் மீனையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு மீன் எடுத்து சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் இருக்கிற பக்கம் வயிற்றுல பக்கம் எல்லா முள்ளையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இது கட் பண்ணி எடுத்துட்டு செதில் எடுத்தனாக்கா ஈஸியாக இருக்கும். எல்லோரும் நிறைய பேர் சிசரில் கட் பண்ணுறாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு தெரியல சுத்தமாக சிசரில் கட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு சிசரில் கட் பண்ண முடிஞ்சா நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. முள்ளெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அருவாமனையில் 2 பக்கமும் செதில் எடுத்துக்கலாம். இந்த மீனில் செதில் நிறைய இருக்கும். ஆனால் செதில் நிறைய இருந்தாலும் அந்த மீனை சாப்பிடக்குள்ள டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மீன் ரொம்ப பிடிக்கும். இந்த மீன் சின்ன மீனை விட பெரிய மீனாக சாப்பிடக்குள்ள இன்னும் ஜூஸியாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போல்லாம் அது கிடைக்கிறதில்ல. இந்த வயிற்று பக்கம் இருக்கிற செதில் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதில் மண்டைக்கு பின்னாடி செதில் இருக்கும், அதையும் எடுத்துருங்க. செதில் எடுத்துட்டு இந்த மீனோட மண்டையில் இருக்கிற அந்த சொக்கையை பிச்சு எடுத்துடலாம். சொக்கன்னு தான் சொல்லுவாங்க. அதை ஃபுல்லாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக எடுத்தால் போதும். இந்த மீனில் மட்டும் அது வச்சு குழம்பு செய்யக்குள்ளே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 2 பக்கமும் அதே போல் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அதோடய வாயையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம பாருங்கள், அது வாயையும் தனியாக இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அது நடுவில் பூ இருக்கும், அதை எடுத்துடலாம். நம்ம கையை உள்ளே விட்ட மாதிரி அந்த பூவை மட்டும் எடுத்துடலாம். இப்போ ரெட் கலரில் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அவ்வளோதான் மீனை நான் 2 பீஸாக போட்டுக்க போகிறேன். இந்த 2 பீஸாக போடலனாக்கா குழம்புல போடக்குள்ளே உடஞ்சிரும். அதுக்காக தான். நீங்கள் ஃபுல்லாக போடுறது இருந்தாலும் போட்டுக்குங்க. 2 பீஸாக எடுத்துகிட்டு வயிற்றில் இருக்கிற குடல் எடுத்துடலாம். இப்போது குடல் எடுத்துகிட்டு இதில் ஒரு நெட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அதில் சேர் மாதிரி இருக்கும், அது வெளியே வந்துடும். அதை எடுத்துகிட்டு தான் குழம்புல போடணும். அப்படியே போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு எடுத்தனாலே இதை பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணோடனே அது அழுக்கு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள், அதுதான் அந்த சேர். அதை எடுத்து போட்டுட்டு இதை நம்ம குழம்புல போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ குடல் எடுத்தாச்சு. இப்போ தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ வாழையும் அரிஞ்சிட்டு தண்ணியில் சேர்த்துக்கலாம். அதே போல் இன்னொரு மீனையும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் தான் சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துட்டு பொறுமையாக எடுங்க. இல்லைனா கொஞ்சம் அதை பிச்சுட்டு வந்துடுற மாதிரி வந்துடுது. நானே 2 தடவை அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ முள்ளை எடுத்ததுக்கப்புறம் இப்போ செதில் எடுத்துக்கலாம். மீனை க்ளீன் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்க க்ளீன் பண்ணி கொடுக்கக்குள்ளே மீனை பார்க்கக்குள்ளே அழகாக இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் க்ளீன் பண்ணுறேன். உங்களுக்கு சிசரால் கட் பண்ண தெரிஞ்சால், கத்தியால் கட் பண்ண தெரிஞ்சாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு அருவாமனை தான் ஓரளவுக்கு தெரியுது கட் பண்ணுறதுக்கு, அதனால தான் அருவாமனை எடுத்துக்கிறேன் நான். சிசர்லாம் கட் பண்ணால் மீனெல்லாம் பிச்சிட்டு போகுது. அதனால தான் அந்த சிசர் பக்கமே போகிறது கிடையாது. ஒரு தடவை ட்ரை பண்ணியும் பார்த்தேன். மீன் வீணானது தான் மிச்சம். அப்போயே சொல்லிட்டாங்க, தயவு செஞ்சு நீ கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணிக்கோ, இல்லைனா நான் எங்கள் மாமியார், இல்லைனா நான் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரி நீ க்ளீன் பண்ணுறேன்னு மீனை வேஸ்ட் பண்ணிடாதன்னு சொன்னாங்க. சரி, அருவாமனையில் ட்ரை பண்ணால் ஓரளவுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் இப்போது அருவாமனையில் 2 தடவை 4வது தடவை க்ளீன் பண்ணுறேன் நான். அதே போல் இந்த வாயையும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். வாய் வெட்டி எடுத்துகிட்டு அந்த தலைப்பக்கத்தில் இருக்கிற பூ எடுத்துடலாம். நிறைய பேர் இந்த பூவையும் போட்டு சாப்பிடுவாங்க, ஆனால் எனக்கு அது பிடிக்காது. இப்போ வாழை கட் பண்ணிவிட்டு மீனை 2 பீஸாக போட்டுக்கலாம். வாழை தண்ணியில் போட்டுக்கிட்டு வயிற்றில் இருக்க குடல் எடுத்துடலாம். இப்போ அந்த குடலில் அந்த ஒரு நெட்டி இருக்கும், அதே போல் தான் அமுக்குனிங்கனாலே அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த நெட்டி நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். இதே போல் இருக்கிற மீன் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ மீனை நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ அது கொஞ்சம் நஞ்சம் செதிலும் இருக்கும், அது கையால் நம்ம இப்படி நகத்தாலே சுரண்டி எடுத்துக்கலாம். வயிற்று பக்கமும் அதே போல் விரலை விட்டு அதில் இருக்கிற ரத்த வழும்புலாம் இருக்கும், அதையும் எடுத்துடலாம். இந்த மண்டை பக்கத்துலேயும் கொஞ்சம் செதில் இருக்கும், அதையும் நல்லா விரலால் ஒரு சுரண்டிங்க. இதை பாருங்கள் வந்துடுச்சு, அதே போல் வந்துடும். இந்த வீடியோ கிளியராக இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோ நானே ஸ்டாண்டில் வச்சு எடுத்தது, அதனால் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. யாராவது எடுத்திருந்தாங்கன்னா கிளியராக இருந்திருக்கும். தனியாக இப்போ ஸ்டாண்ட் வச்சு எடுக்கிற அளவுக்கு நான் இன்னும் ஸ்டாண்டு வாங்கலை. இதை செட் பண்ணுறதுக்கே எனக்கு 1/2 மணி நேரம் ஓடிடுச்சு. இப்படியே செட் பண்ணி எடுத்தாச்சு, அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. இதே போல் எல்லா மீனையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து 4லேருந்து 5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. தண்ணியோட கலர் நல்லா வெள்ளை கலரில் இருக்கணும், அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இதில் ஒரு செனை ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருக்கேன் நான். இதை வறுத்து சாப்பிடக்குள்ள ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் தான் குழம்பு செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகாது, நம்ம கஷ்டமும் போட தேவையில்லை. இது செய்கிறதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து நான் உப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு ஒரு 1.25 லிட்டர் அளவு தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மண் சட்டியில் தான் இப்போ குழம்பு செய்ய போகிறோம். இப்போ இந்த புளி கரைசலை நம்ம மண் சட்டியில் இப்போ சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, கஷ்டமும் தேவையில்லை, எண்ணெயும் அதிகமாக சேர்க்க தேவையில்லை, சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட பயப்படாமல் செய்யலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை பாதி எடுத்தாலே போதும், மீதியை வந்து நம்ம தாளிப்புக்கு எடுத்துக்கணும். பாதியை விட கம்மியாக எடுத்துக்கணும். மீன் குழம்புல எப்பவும் வெங்காயம் சேர்க்காதீங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 4 பச்சை மிளகா, இதை அப்படியே நம்ம இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க புளியோட இப்போ சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போவுமே வெங்காயம் அதிகமாக சேர்க்காதீங்க, குழம்பு ரொம்ப சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தூளை சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன். இந்த சின்ன ஸ்பூனில் தான் சேர்க்குறேன். எத்தனை ஸ்பூன் சேர்க்குறேன்னு பாருங்கள். 1 2 3 4 ஸ்பூன் அளவு நான் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். இதுவே இந்த புளி கரைசலுக்கு கரெக்டாக இருக்கும். குழம்பு தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய் தூள், கொஞ்சம் காரம் எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான் கலரும் நல்லாயிருக்கும், அதுக்காக மட்டும்தான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. தக்காளிலாம் நல்லா பிசைஞ்சு விட்டுங்க. பச்சை மிளகாவையும் நல்லா அப்படியே நசுக்கி விட்டுக்குங்க. நசுக்கி விட்டுட்டு இந்த டைமில் டேஸ்ட் பாருங்கள், உப்பும் காரமும் கரெக்டாக என்னான்னு சொல்லிவிட்டு, உங்களுக்கு கூட குறைய இருந்தால் உப்பும் காரமும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும், இந்த குழிக்கரண்டி இருக்குது இல்லைங்களா, எண்ணெய் குழிக்கரண்டி, அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் இது மேலே சேர்த்துக்கிறேன். அப்போ தான் குழம்பு கொதித்து வெளியே வராது, அதுக்காக தான். இப்போ அடுப்பில் வச்சு குழம்பு நல்லா சுண்டி வரணும். நல்லா கொதித்து மீன் போடுற அளவுக்கு நல்லா கொதித்து சுண்டி வரணும். பாருங்கள், குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த குழம்பு நல்லா சுண்டி வரட்டும். இப்போ இந்த மீன் குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் முருங்கைக்கீரையை முட்டை ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. எப்போ எங்கள் வீட்டில் மீன் குழம்பு செஞ்சாலும் முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆகிடும். ஏன்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும், அதுக்காக தான். உங்களுக்கு ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நான் போடுறேன். இப்போ பாருங்கள், குழம்பு ஓரளவு நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்படி எடுத்து பார்த்தா கரண்டியில் ஓரளவு குழம்பு ஒட்டணும். நான் அப்படி தான் சின்னதுலேருந்தே இதை தான் வச்சு டெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த மீன் குழம்புல போட்டதுக்கப்புறம் சீக்கிரமாகவே உடஞ்சிரும், அதுக்காக தான். கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மீன், இந்த சூரை மீன், பாறை மீன்லாம் போட்டால் கொஞ்சம் தாங்கும். இந்த மடவை மீன், சங்கரா மீன்லாம் நம்ம போட்டு உடனே இறக்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி மீன்லாம் குழம்பு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. இப்போ குழம்பு கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்ச மாதிரி குழம்புல சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4 மீனை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்காக. மீதி எல்லா மீனையும் நான் குழம்புல சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப சுலபம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யறனா கூட ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டு சைடில் மோஸ்ட்டாக இப்படி தான் செய்வோம். அந்த வதக்கி செய்கிறது ரொம்ப ரேரு. நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த நெட்டியும் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கடைசியாக இதில் மீன் குழம்புனால மாங்காய் இல்லைனா எப்படி? என் பொண்ணுக்கு மீன் குழம்புல மாங்காய் போட்டால் தான், மீனே எடுத்துக்கலாம், மாங்காய் மட்டும்தான் சாப்பிடுவா. அவளுக்காகவே எப்போ மீன் குழம்பு செஞ்சாலும் மாங்காய் சேர்த்துருவேன் நான்.
ஒரு பெரிய மாங்காவை நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அவளுக்காகவே மாங்காய் சேர்ப்போம். அதுவும் இந்த மடவ மீனில் மாங்காய் போட்டு செய்யக்குள்ள வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். சேர்த்துட்டு கிண்டி விட்டுறாதீங்க. லைட்டாக எல்லாம் முழுகிற மாதிரி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 4 மீன் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆல்ரெடி நம்ம மீன் வறுக்கிற வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மசாலா தான் இப்போவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரெசிபி வேணால் சொல்லுங்கள், மறுபடியும் நான் போடுறேன். தோசைக்கல்லில் தான் வறுப்போம் நம்ம எப்போவுமே. அதே போல் தோசைக்கல்லில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வறுக்கக்குள்ளே எண்ணெயும் அதிகமாக குடிக்காது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதா கூட பொரிச்சிக்கலாம். எனக்கு இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்த செனையும் இப்போ தோசைக்கல்லே போட்டாச்சு வறுக்கிறதுக்கு. இது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டாம்பாலே நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்குன்னு அடுப்பை குறைச்சி வச்சே தான் வறுத்தேன். ரெடி ஆகிடுச்சு வறுத்த மீன். இப்போ பாருங்கள், குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா சுண்டுச்சு. மண் சட்டின்றதுனால கொதிக்க விட்டுட்டு அதுலேருந்து 5 நிமிஷம் கவுண்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மண் சட்டியில் நம்ம மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஹீட் ஆகிறதுக்கே லேட் ஆகும். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். நான் உங்கள்கிட்ட வடகம் இருந்தால் சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே வெங்காயம் போட்டு தான் தாளிப்பேன், எனக்கு அதுதான் பிடிக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துச்சு. இது 2ம் பொன்னிறமாக மாறி வரட்டும். மாறி வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக கமகமன்னு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக இதில் இருக்க குழம்பு எடுத்து அந்த கரண்டியை லைட்டாக கழுவுனப்பில் இதிலேயே ஊற்றிக்கலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலாம் இருக்கும், அதுக்காக தான். அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு நல்லா கம்மன்னு டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதை செய்கிறதுக்கு கஷ்டமே தேவையில்லை, ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். இந்த மீனை எதுக்காக இப்படி கரண்டி சுற்றி பார்க்குறேன்னா, மீன் எடுத்தால் உடஞ்சிடும்ன்றதுக்காக. ஏன்னா இந்த மீன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான். நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.